இன்னைக்கு ரொம்ப குவிக்காக பண்ணக்கூடிய ஒரு சக்கரை பொங்கல் பண்ணலாம் வாங்க. எல்லாரும் வேலைக்கு போகிற பொண்ணுங்களாக இருப்பீங்க. ஈவினிங் வந்ததுமே குவிக்காக ஒரு நிவேதனம் பண்ணணும்னு ஆசையாக இருக்கும். வெள்ளிக்கிழமை மிஸ் பண்ணவும் கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் மேகி அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன். மேகி பண்ணுற டைமில் அந்த ஒரு பொங்கலே பண்ணி முடிச்சிடலாம். இதோட ரெசிபியை பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் 1/2 கப்பும் 1/2 கப்பு வந்து பாசி பருப்பும் எடுத்து மிக்சியில் கரக்கரன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு 1க்கு 3 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துக்கலாம். வெதுன்னு இருக்கிறப்பவே இந்த அரைச்ச பவுடர் சேர்த்துட்டிங்கன்னா கட்டி தட்டாமல் சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா சாஃப்டாக வெந்துடும். இதில் நீங்கள் கொஞ்சமாக வெள்ளைப்பாகு சேர்த்துக்கோங்க. வெள்ளைப்பாகு எடுக்கலைன்னா வெள்ளத்தை நச்சு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கலந்திங்கன்னா நல்லா சேர்ந்துடும். இதில் கொஞ்சமாக வேக வச்ச கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். ஏலக்காவும் இத்தினோடு பச்சைக்கருப்பரும் சேர்த்திங்கன்னா அருமையாக இருக்குங்க. கடைசியில் கொஞ்சமாக நெய்யில் முந்திரியும் திராட்சையும் வறுத்து சேர்த்துருங்க. பச்சைக்கற்பூரம் சேர்க்கறதுனால இந்த பொங்கல் ரொம்ப டிவைனாக இருக்கும். நிஜமாலே சொல்கிறேன், கோவிலில் சாப்பிட்ற அளவுக்கு ஃபீல் இருக்கும். ஆனால் பச்சைக்கற்பூரம் சேர்க்குறப்போ கடுகு விட